அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக ஒவ்வொரு மனிதனுக்குமே சொந்தமாக வீடு வாசல் இருக்கணுங்கிற அந்த பேராவல் எல்லா மனுஷன்ட்டையுமே உண்டு. புதிதாக கிரக பிரவேசம் செய்திருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட போய் சொந்தமாக வீடு வாசல் கட்டிட்டீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்களா என்று கேட்டு பாருங்கண்ணே. அந்த வீட்டை உருவாக்குறவர் அவர் பட்ட கஷ்ட நஷ்டங்களை அந்த இடத்துல சொல்லி காட்டிடுவார். அதுக்காண்டி எவ்வளோ அவமானப்பட்டிருக்கேன், அதுக்காண்டி எவ்வளோ சிரமப்பட்டு இருக்கிறேன், அதுக்காண்டி எவ்வளோ நான் கடன் பட்டு இருக்கிறேன், அதற்காண்டி என்னுடைய ஆசைகளை எப்படியெல்லாம் நான் தியாகம் செஞ்சுருக்கிறேன் என்றெல்லாம் அவர் சொல்லி முடித்து விடுவார். ஏன்னா ஒரு வீடு வாசல் உருவாகுவதற்கு, சொந்தமாக வீடு வாசல் உருவாகுவதற்கு, நிம்மதியாக அதில் இருப்பதற்கே நம்ம இவ்வளோ கஷ்டத்தை சுமக்க வேண்டி இருக்கிறது. நபித்தோழர்கள் எல்லாம், அதாவது ஹுபைபர் அலி அல்லானோ, ஹபாபர் அலி அல்லானோ, பிலால் அலி அல்லாஹனோ போன்ற நபர்கள் எல்லாம் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஈமான் கொண்டதற்கு பின்னால் மக்கா முஷ்ரிக் தலைவர்களால் தங்களுக்கு ஏற்படக்கூடிய அநீதிகளையும் துன்பங்களையும் துயரங்களை எடுத்து சொல்லி கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் சூரத்துல் பக்கரா 214வது வசனத்தை இறைவன் இவ்வாறு இறக்கி ஒரு கேள்வியை கேட்குறான். ஹசீப்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, ஈஸியாக சொர்க்கத்துக்கு போகலான்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டீங்க. வலம்மா ஏத்திக்கும் மசலுல்லதின ஹலமின் கபுலிக்கும் மஸ்ஸத்துகுமல் பஸா வதர்ரா, உங்களுக்கு முன்னுண்டான அந்த சமுதாயத்தவர்களெல்லாம் அந்த சொர்க்கத்துக்கு போகிறதுக்காண்டிப்பட்ட அந்த கஷ்ட நஷ்டங்களை நீங்கள் அனுபவிக்காமலேயே ஈஸியாக சொர்க்கத்துக்கு போக நீங்கள் நினச்சிட்டிங்களா என்ற ஒரு வசனத்தை இறைவன் அருளினான். இதுக்கும் அந்த அவர்களுடைய வரலாறுகளை படிக்கக்கூடிய நேரத்தில், அவங்க பட்ட கஷ்ட நஷ்டங்களை படிக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுக்கே கண்ணீர் வந்துடும். அந்த அளவுக்கு அவங்க கஷ்டங்களை அவங்க சுமந்திருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சஹீஹுல் புகாரி முஸ்லிமில் ஒரு ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஹஜிபத்தின் நார பிஷஹவா, மனம் விரும்பக்கூடிய அந்த காரியங்களினால்தான் நரகம் சூழப்பட்டுள்ளது. நம்ம மனசு எப்படியெல்லாம் வாழ ஆசைப்படுதோ அப்படியெல்லாம் வாழ்ந்தா நிச்சயமாக நம்ம நரகத்துக்கு போயிடலாம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹுஜிபத்தில் ஜன்னத்து பில் மக்காரி, மனம் வெறுக்கக்கூடிய அந்த காரணங்களால் சொர்க்கம் சூழப்பட்டுள்ளது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா தற்காலகட்டங்களில் ஒரு காலத்தில் சம்பாத்தியம் ஹலாலா ஹராமான்னு சொல்லி யோசித்தோம். இப்போ சாப்பிடக்கூடிய அந்த பொருளை கூட ஹராம் ஹலால் பார்க்காத அளவுக்கு நம்ம சாப்பிட ஆரம்பித்தோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும்.